இந்த நாளுக்காக தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லி ஆண்டவரின் நாமம் ஒன்றை மகிமைப்படத்தக்கதாக அவரை உயர்த்துவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை இந்த இடத்திலே கூட வைத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கண்மணி போல எங்களை காத்தீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நாட்களிலும் ஆண்டவரே கூட இருந்தீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவாதி தேவனை பலத்தினால் இடை கட்டுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தகப்பனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளை சந்தித்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற கர்த்தராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் பாதுகாக்கிற தேவன், எல்லா காரியங்களிலும் கூட இருந்து பலி காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவராய் இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிப்போம். எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே இந்த ஆராதனைக்காக நாங்கள் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த ஆராதனை தேவனின் கரத்திலே ஒப்புக் கொடுத்து தேவாதி தேவன் முழுமையாய் ஆளுகை செய்யத்தக்கதாக ஆண்டவரே தொடக்க தொடர்ந்து முடிவு மட்டும் கர்த்தாவே நீங்க தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்தந்த தடைகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதற்கு விரோதமாய் எழும்புகிறதோ, என்னென்ன காரியங்கள் விரோதமாய் எழும்புகிறதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் தேவன், தேவாதி தேவனாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க தொடர்ந்து வழி நடத்தும் ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம், வர்ஷிப்பை ஒப்புக் கொடுக்கிறோம், துதியை ஒப்புக் கொடுக்கிறோம், ஜெபிக்கிற காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வார்த்தையின் காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு பெரியவர், அவர் செய்த நன்மை நினைத்து நாங்கள் இந்த நாளில் நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே, தேவாடி தேவனே உமக்கு நன்றி ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவாடி தேவனே நீ பெரியவர், அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. ஆயிரம் ஆயிரம் நன்மையில செய்தவரே உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே ஒரு நாவு போதாதே ராஜா. நன்றி நன்றி நாதோறும் உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. நீ பெரியவர், மகிமை மேகமாக இறங்கி வரும் தேவனாயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. உம்மை போலவர் யாருண்டு ராஜா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல்வர் தெய்வம் இல்லை ராஜா. தேவாடி தேவனே உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உங்களை கரைப்பிடித்து வழி நடத்தும் தேவன் நீர் அல்லவோ ராஜா. ஒரு தாய் சேற்று போல் எங்களை சேற்றுபவரே, ஆற்றுபவரே, சுமந்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. விடுதலை நாயகர், வெற்றி திருக்கத்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஒரு நாள் கைவிடாத தேவன் நீர் அல்லவோ ராஜா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தேவன் நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே உமக்கே நன்றி ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் கண்மையிலானவர் நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு தாய் சேற்று போல் எங்களை சேற்றுபவரே உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே உமக்கே நன்றி ராஜா.
அப்பா. ஒரு நாம போதாதே ராஜா. தேவாடி தேவனே பெரியவரே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. யோசனையில் பெரியவராய் இருப்பவரே உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும்
ராஜா நீ பெரியவர் அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்பவராய் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போலவர் தெய்வமில்லை ராஜா தேவாடி தேவரே உம்மை போலவர் யாருண்டு ராஜா நம்மை செய்ய நீருண்டு ராஜா உம்மை தானே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ராஜா நீ வாக்குடைத்தவர் வாக்கு மாறாத கர்த்தராய் இருப்பவரே ஒரு நாள் உங்களை மறவாத தெய்வம் நீ நல்லவோ ராஜா உங்களை மறவாமல் நினைப்பவரே மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா நீ வாக்குடைத்தவர் வாக்கு மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா தேவாடி தேவனே நீ செய்ய நினைத்ததோடு நாள் தடைவராது ராஜா எங்களுக்காக யாவை செய்து முடிக்கும் கர்த்தர் அல்லவோ ராஜா நீர் அல்லவோ ராஜா தேவாடி தேவனே கத்தாடி கர்த்தரே தடைகள் உடைக்கும் தேவனாய் இருப்பவரே நீ கோலலான வெளிகளை செவையாக்கு கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா தேவாடி தேவனே தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகள் உடைக்கும் தேவனீர் எங்களுக்கு முன்பாக போய் செல்லும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா உமக்கே நன்றி ராஜா நீ அற்புதங்களை அதிசயங்களை காது செய்ய வல்லவராய் நல்லவராய் இருக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ராஜா தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே பெயர் சொல்லி அழைத்தது உம கிருபைதான் ராஜா உம கிருபை இல்லாம நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா தேவாடி தேவனையுமே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது காரியங்கள் சூழ்நிலைகள் மாறும் அப்பா முடியாதது சாத்தியமாகுமே ராஜா தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே பெரியவனே உமே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா நீர் இல்லாம நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே உம கிருபை இல்லாம நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா கத்தாடி கத்தரே உந்த நாமம் உயர்ந்ததே ராஜா உந்த நாமம் சிறந்தது ராஜா யோவா ஈரை எல்லாம் பார்த்து கொள்ளும் கத்தராய் இருப்பவரே யோவா சமமர் கூடவே இருக்கும் கத்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா தேவாடி தேவனே வழிகளை திறக்கும் கத்தராய் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா தேவாடி தேவனே உமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா உமே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே பெரியவரே கட்டுகளை அடித்தது உங்க கிருபைதான் ராஜா தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே பெரியவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா உமக்கே நன்றி ராஜா எல்லாம் உங்க கிருபைதான் ராஜா எல்லாம் உங்க கிருபைதான் ராஜா கிருபையா நாங்கள் நிலை நிற்கிறோம் ராஜா உங்க கிருபையாலே தான் நாங்கள் நிலை நிற்கிறோம்
கிருபை 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 கிருபையானில் நிற்கின்றோம் தேவ கிருபையானில் நிற்கின்றோம் கிருபையானில் நிற்கின்றோம் தேவ கிருபையானில் நிற்கின்றோம் வல்லமையை அழைத்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை வல்லமையை அழைத்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை 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 கிருபையானில் நிற்கின்றோம் தேவ கிருபையானில் நிற்கின்றோம் கிருபையானில் நிற்கின்றோம் தேவ கிருபையானில் நிற்கின்றோம் கிருபை 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 கிருபையானில் நிற்கின்றோம் தேவ கிருபையானில் நிற்கின்றோம் கிருபையானில் நிற்கின்றோம் தேவ கிருபையானில் நிற்கின்றோம் கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை காயங்களை கட்டியது உங்க கிருபை கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை காயங்களை கட்டியது உங்க கிருபை 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 கிருபையானில் நிற்கின்றோம் தேவ கிருபையானில் நிற்கின்றோம் கிருபையானில் நிற்கின்றோம் தேவ கிருபையானில் நிற்கின்றோம் வல்லமையை அழைத்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை வல்லமையை அழைத்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ கிருபையை கொண்டாடுகிறோம் கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ கிருபையை கொண்டாடுகிறோம் கிருபை கிருபை கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ கிருபையை கொண்டாடுகிறோம் கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ கிருபையை கொண்டாடுகிறோம் கிருபை 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 கிருபையானில் நிற்கின்றோம் தேவ கிருபையானில் நிற்கின்றோம் கிருபையானில் நிற்கின்றோம்
கிருபைதான் ஆண்டவரே. ஆண்டவரே, உயிரோடு நிற்பது உங்கள் கிருபை ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். அவரின் கிருபையினால் தான், உங்கள் பலத்தினாலும் அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே அது ஆகுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ராஜா, உம் ஆவியினாலே ஆகும் ஐயா, எல்லாம் ஆகும் ஆண்டவரே. தேவ கிருபை, தேவ கிருபை அப்பா. கிருபையினால் நாங்கள் பெருக வேண்டும். தேவ கிருபையிலே நாங்கள் பெருகிறவர்களால் நாங்கள் நிற்க வேண்டும். Thank you, Holy Spirit of the Lord. எங்கள் பலத்தை நாங்கள் சார்ந்திருந்தால் அது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அது விட்டுவிடும், நம்பிக்கை அற்றதாய் போய்விடும். ஆனால் தேவ கிருபையில் நாம் வளர்ந்து அதன் மேல் சாய்ந்திருப்போம் என்றால் எப்பொழுதும் நமக்கு வெற்றி உண்டு. ஏனென்றால் தேவ கிருபை அது மாறாத கிருபை, அது நிர்மூலமாகாது இருப்பது தேவனின் சுத்த கிருபையாயிருக்கிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டது தேவ கிருபையாயிருக்கிறது. கிருபை, கிருபை, கிருபை. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தேவ மகிமை எங்கள் மூலமாய் வெளிப்படத்தக்கதாக ஆண்டவரே, வார்த்தை வல்லமையாய் வெளிப்படுவதாக, தேவ சித்தம் இந்த இடத்தில் பேசப்படுவதாக, தேவ நோக்கம் நிறைவேறத்தக்கதாக எங்களை அனல் மூட்டி எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வார்த்தை அனல் மூட்டட்டும், எங்களை ஆண்டவரை தைரியப்படுத்தட்டும், எங்களை சமாதானப்படுத்தட்டும். ஆண்டவரே, கலந்து மகிழ்ந்து கலிகூற கர்த்தர் உதவி செய்யத்தக்கதாக ஆண்டவரே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக. தேவ சமாதானம் எங்களை முற்றிலும் ஆளுகை செய்வதாக. வார்த்தை பேசப்படும் போது உம் சமாதானம் எங்கள் இருதயங்களை நிரப்புவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பலத்தினால் இடைக்கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எதில் ஆண்டவரே நாங்கள் மாறணுமோ அதில் மாற எங்களுக்கு உதவி செய்யும். பேசுவீராக. இந்த அடியார்கள் கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். And our God is the one who does not change yesterday, today and tomorrow. அவர் பேசும் தெய்வம். And he is a God who speaks to us. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்று நமக்கு தெரியாது, ஆனால் நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றாய் தெரியும். Or we do not know what situation we are in or the people around us are in, but our God surely knows what we need in our life. அழைத்தவர் உண்மையுள்ளவர். And the God who has called is a true God. அழைத்த தேவன் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. And the God who has called us does never forsake us. கர்த்தரிடத்தில் நாம் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். And we need to rejoice in the Lord all the time. அப்போதான் நாம் தேவையான காரியங்களை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். And that's when we will able to get the things that we need in our life from him. ஆண்டவர் நம் ஆசைகளை நிறைவேற்றுகிறவர். And our God fulfills our desires. நாங்கள் விசுவாசம் இல்லாமல் நம் ஆசைகளை அவரிடத்தில் சொன்னாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். And in case if we do not have the belief and we still desire for things, and if we don't go to the Lord, then the desires will never get fulfilled. அதை தேவனிடத்தில் முழுமையாய் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரில் நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். And we need to be in the Lord, trust in the Lord, and rejoice in the Lord. That's when our desires will be fulfilled. 37வது சங்கீதம். Let's turn our Bibles to Psalms 37. 4வது வசனம். And verse 4. 37வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார்.
delight yourself in the Lord, and He will give you the desires of your heart. என்ன புரிகிறது? கர்த்தரிடத்தில் நாம் மகிழ்ச்சியாய் இருக்கும் போதுதான் அவர் உன் இருதயங்கள் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார், உன் ஆசைகளை உனக்கு அருளச் செய்வார். As it is written very clearly that when you delight yourself, when you present yourself in a delightful manner to the Lord, that's when God will be delighted in you and He will fulfill your desires. தேவனிடத்தில் நாம் மனம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். We need to be delighted in the presence of the Lord. அது கடினமான காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தில் மன மகிழ்ச்சியோடு நிறைந்திருக்க வேண்டும். Though it might be sometimes difficult for us to be delightful at all the times in the presence of the Lord, but we need to know that when we are delightful in the Lord, God fulfills our desires. ஆண்டவர் நமக்கு மன மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். And God is the one who has given us the delightfulness in our life. எங்களை அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல. The God who has called us is not an ordinary God. அவர் வந்தாலே சூழ்நிலைகள் மாறும். As soon as He comes in your life, the situations in your life will change. அவரின் வார்த்தை உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். And His words will change your situations. ஆண்டவரின் மேல் விசுவாசம் இருந்து அந்த ஆசைகளை நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். And when you trust in the Lord and when you believe that He will do it and ask Him, and you will surely able to get them because He will fulfill them. கேட்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். And when you ask, you will receive it. உங்கள் தேவைகளை அவர் அறிந்தவர். And He knows your needs. உங்கள் சிச்சுவேஷனை அறிந்தவர். He knows your situation. உங்கள் இருதயத்தின் காரியங்களை அறிந்தவர். And He knows the things that you desire in the heart. நீ எந்த இடத்திலே எந்த நேரத்திலே எந்த காரியத்தை யோசித்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். And whatever the thing that you are desiring in your heart by laying in a place or sitting in a place and thinking about it, God knows that situation very clearly. யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனம். And if we turn our Bibles to the book of John chapter 5 and verse 6, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, when Jesus saw him lying there, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, and he knew that he had already been there for a long time. 38 வருஷமாய் அவன் வியாதி பட்டு அந்த இடத்திலே கிடக்கிறான், படுத்து கிடக்கிறான். He has been lying in that place for 38 years without doing anything. பெஸ்தா என்னப்பட்ட ஒரு குளத்தின் இடத்திலே அவன் படுத்து கொண்டிருக்கிறான் 38 வருஷமா. And this man is lying in that place near the pool of Bethesda for 38 years without doing anything because he could not do anything. யாராவது என்னை குணமாக்குவார்களா? யாராவது என்னை கொண்டு அந்த குளத்திலே விடுவார்களா? நான் எப்பொழுது சொஸ்தமாவேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவனை ஆண்டவர் கண்டார். And this man who has been lying there has always been thinking, desiring in his heart, will there be someone to heal me? Will there be someone to take me into that pool and give me the deliverance? And he has been lying there for 38 years and thinking about it. அந்த இடத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். And in that place there will be a miracle. ஒரு தேவ தூதன் வந்து அந்த குளத்திலே அங்கே இறங்கி காரியங்களை செய்யும் போது, முதலாவது இறங்கி அந்த இடத்திலே இறங்கும் போது அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். When the angel of the Lord comes down to that place, when the angel of the Lord takes someone into that pool and brings them out, whoever is sick in that place or whoever the person who has been taken into that pool, if there was sickness, they will be healed. அந்த இடத்திலே எல்லாம் வியாதிக்காரர்களாய் இருக்கிறார்கள். And in that pool, the place around that pool is completely filled with the sick people around it. இவனுக்கோ யாரும் உதவி செய்ய வரவில்லை. But there is
is no one to help this person. ஆண்டவர் அவனை கண்டார். And the Lord saw him. அவனை கண்டு கேள்வி கேட்கிறார். And Lord saw him and questioned him. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். And the question is, do you want to be healed? உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எதிராய் இருக்கிறதோ, சோர்ந்து போய் இருக்கிறதோ, வியாதியாய் இருக்கிறதோ, தேவையை காரியங்கள் கிடைக்கவில்லையோ, ஆண்டவர் அந்த காரியத்திலே உனக்கு விடுதலை வேண்டுமா என்று கேட்கிறார். And God knows your situation, be it your sickness, be it your struggle, or be it any of the trouble that you're going through in your life. And today God is asking you this question, do you want to be freed from all of those things? எத்தனை வருஷமாக இருந்தா என்ன, ஆண்டவர் உன்னை கண்டால் அந்த நாளத்திலே உனக்கு விடுதலை. And be it how many years you have been binded in that struggle or the trouble, but if God decides to deliver you, he can deliver you in a moment of fraction of ஆண்டவர் moment. நினைத்ததை யாரும் தடை செய்ய முடியாது. And nobody can stop what the God thinks to do to you. ஆண்டவர் உனக்கு நேராய் ஒரு வார்த்தை அனுப்பினால் அதை யாரும் தடை செய்ய முடியாது. And if God is sending you a word to you, nobody can stop it. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றால் அங்கு நடக்கத்தான் வேண்டும். And in case if God tells you to pick your bed and walk, you surely have to walk. அங்கு விடுதலை உண்டாகி சுகமாக்கப்படத்தான் வேண்டும். And in that place, if God has told you something, you need to be delivered, you need to be freed from your sickness. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னால் அங்கு நடக்கத்தான் வேண்டும். And if we say in the name of the Jesus Christ, you should rise up and walk, you should be able to walk. உங்கள் வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறீர்களோ அது தேவன் சித்தமாக இருந்தா அது நடந்தே ஆக வேண்டும். And in your life, if it is the will of the God that things has to happen in your life, then those things will surely happen in your life. ஆனால் நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். And for that you need to be delightful in the Lord. அப்பொழுது ஆண்டவர் உன் தேவைகளை சந்திப்பார். And then Lord will meet your needs. உன் ஆசைகளை நிறைவேற்றுவார். And he will fulfill your desires. ஆண்டவர் உன்னை குணமாக்குவார். And he will heal you from your sickness. ஆண்டவரின் சித்தத்தின்படி நாம் செய்வோம் என்றால் நாம் ஈஸியாய் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வோம். And if you do accordingly to what the Lord asks you to do, then we will be able to get all of these things in a easier manner. சாலமோனின் வாழ்க்கையை நன்றாய் பாருங்கள். When we look at the life of the Solomon, தாவீது சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். and we see that David is giving an advice to Solomon. எப்படியான ஆலோசனை பாருங்க. What kind of advice is this? ஒன்று நாளாகமம் Let's turn our Bibles to 1 Chronicles 28வது அதிகாரம். chapter 28. ஒன்று நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு என்றைக்கும் கைவிடுவார். 1 Chronicles chapter 28 and verse 9. And you, Solomon my son, know the God of your father, and serve him with a whole heart and with a willing mind. For the Lord searches all hearts and understands every plan and thought. If you seek him, he will be found by you, but if you forsake him, he will cast you off forever. நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். You need to know the God of your father. அறிந்து கொள்கிற அந்த மனப்பான்பு வர வேண்டும். And we need to get that heart to know things. அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவிக்க வேண்டும். And you need to serve and seek him with a whole heart and with a willingful mind. உற்சாக மனதோடு சேவிக்க வேண்டும். You have to serve him with a willingful mind. அந்த சோர்வின் ஆவியோடு சேவிக்காதபடி உற்சாகத்தின் ஆவியோடு சேவிக்க வேண்டும். You should not serve the Lord with a
sad face heart or something like that, but you need to serve him with a willingful heart and a delightful heart. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நம் இருதயங்களை கர்த்தர் ஆராய்கிறவர். And God is the one who searches our hearts, and he knows the things and the plans in our hearts. நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். And he knows every plan and every thought that we desire. நாம் அறிய முடியாது, வெளியரங்கமாய் தான் பார்க்க முடியும். We only can see the outer appearance of the things, but we cannot see the inner heart thoughts. நீங்க என்ன யோசிக்கிறீர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியாது. நம்மை அழைத்த தேவன் அறிந்திருக்கிறார். I cannot know what you understand inside your thoughts, but our God knows very clearly what you desire, what you think, and what you plan. அதையெல்லாம் அறிந்தவர் சும்மா இருப்பாரா? And God, knowing all of these things, do you think he will still be silent for you? உன் தேவைகளை ஆண்டவர் நிச்சயமாய் சந்திப்பார். And God will surely meet your needs. உன் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். And he will fulfill your desires. அவரை நீ அவரை தேடும் போதுதான் அவர் உனக்கு தென்படுவார், காண்பிப்பார். And only when you seek him, that's when you'd be able to find him. அவரை விட்டு விடாதீர்கள். And you do not leave him. அவரை சார்ந்து கொள்ளுங்கள். And you'll hold on to him. அவர் வார்த்தைக்கு நடுங்குங்கள். And tremble for his word. அந்த வார்த்தையின்படி செய்யுங்கள். And be obedient to those words and do it accordingly. அப்பொழுது உன் காரியங்களை ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். And that's when God will handle your things. ஒன்று ராஜாக்கள். Let's turn our Bibles to 1 Kings. 3வது அதிகாரம். Chapter 3. 5வது வசனம். And the verse 5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். At Gibeon, the Lord appeared to Solomon in a dream by night, and God said, "Ask what I shall give you." இப்போ தாவீது சொன்னான், இப்படி சேவி என்பதாக. ஆண்டவர் சேவிக்கத்தக்கதாக அவன் நடந்த பிரகாரம் ஆண்டவர் சொப்பனத்திலே தரிசனமாகிறார். And when David advised to his son to serve the Lord in this way with your whole heart and willingful mind, and when Solomon obeyed it to those words and did accordingly, that's when God is visiting Solomon in the dream by the night. பெற்றோர்கள் கர்த்தரோடு நடக்க வேண்டும். Even the parents should do accordingly, should live accordingly to what the Lord says. அப்போதான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். And that's when we'd be able to teach our children. நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள். That's when we'd be able to give good advice to our children. சாட்சிகளை அவர்கள் அங்கு பகிர்வார்கள். And that's when they will also know the testimonies that we have in our life. சாட்சிகளை சொல்லும் போது பிள்ளைகளுக்கு தெரியும் கர்த்தர் எப்படி நம் வாழ்க்கையிலே, என் பெற்றோரின் வாழ்க்கையிலே, முதியோரின் வாழ்க்கையிலே செய்தார் என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். And only when you tell to your children about the testimonies, about the miracles, about the things that the Lord did to you or to you when you were going through the things, that's when they will also start thinking about the things. அப்போதான் பிள்ளைகளை கர்த்தருக்குள் எப்படி பயபக்தியோடு நடக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடியும், நடத்த முடியும். And that's when the children and also the parents can guide the children to how to live accordingly to the word of the God, and the children will also know what to do when we have to live accordingly to the word of the God. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். And God told to Solomon, ask so that I can give you what you want. பாருங்க 8வது வசனத்துல. Let's also read verse 8. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லும் போது 8வது வசனத்துல என்ன சொல்லுகிறான் பாருங்க. திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டும், அந்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று அவன் கேட்கிறான்.
And here we see that he asked for the Lord to திரளான ஜனங்களாகிய உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க அந்த ஞானத்தை தாரும் என்று அவன் கேட்கிறான். he's asking the Lord about the wisdom to judge the people, to lead the people who are of a great nation. நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை, நான் சிறுவனாய் இருக்கிறேன், ஞானம் இல்லாமல் இருக்கிறேன், அந்த அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கிறேன், இந்த காரியத்தை இந்த ஜனங்களை நாம் விசாரிக்க வேண்டும், நீதியில நடத்த வேண்டும், அந்த காரியத்துக்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்கிறார். And here we see that though this Solomon is a young person, he asks for the wisdom from the Lord, so that he can rule the people, who he can judge the people, who can lead them to the righteous path, because only when we get the wisdom from the Lord, he can teach them or rule them with good and bad. ஞானமுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். And we also need such a wiser heart. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை விட தேவாதி தேவனின் ஞானம் உங்களை நிரப்ப வேண்டும். And we need to be filled with the wisdom of the Lord than the people of this world have. வேலையில் இருக்கும்போது தேவனின் ஞானம் செயல்பட வேண்டும். When you're working in your workplace, it's the wisdom of the Lord that should guide you. உங்கள் குடும்ப காரியத்தில் தேவனின் ஞானம் செயல்பட வேண்டும். And it is the Lord's wisdom that should guide you in your family things. அப்போதான் தேவனின் ஞானம் வெளியரங்கமாய் வெளிப்படுகிறதை ஜனங்கள் காண்பார்கள். And that's when people will be able to see the wisdom that you have from the Lord. ஆண்டவரிடத்தில் இந்த ஞானத்தை கேட்கிறார். And here this person is asking the wisdom from the Lord. இந்த விண்ணப்பம் ஆண்டவரின் பார்வைக்கு செம்மையாய் அந்த நேர்மையாய் இருக்கிறது என்று அங்கு 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. And in the verse 10 it says that it pleases the Lord because the thing that the Solomon asked is so good and righteous. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. It pleased the Lord that Solomon asked this. உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. It has pleased him. பாருங்க, ஆண்டவர் கேட்கிற காரியத்துல ஆண்டவர் பிரியப்பட வேண்டும். And when we ask something to the Lord, it has to be the thing which also gets pleased in that. ஆண்டவரிடத்தில் இதை கேட்கிறான். ஆண்டவர் அவன் மேல் பிரியமாய் இருந்து அவன் கேட்காத காரியங்களை அவனுக்கு கொடுக்கிறார். And God saw whatever the things which Solomon asked, God gave him that whatever he asked for, and God is also giving him the things which he did not ask for. கேளாத ஐஸ்வரியமும் மகிமையும் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். And the things which Solomon did not ask is the riches, and God gives it to Solomon. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். And our God is such a mighty God. என்ன உபாகமம் 28வது அதிகாரம். And if we turn our Bibles to உபாகமம் 28வது அதிகாரம் chapter 28 47வது வசனம். and சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் 28:47 சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். எல்லாம் இருந்தால் சில பேர் தேவனை விட்டு விடுவார்கள். sometimes when we have everything in our life, we forget the Lord. தேவை வந்தால்தான் ஆண்டவர் இருக்கிறார் என்று ஒரு சிந்தை வரும். And only when we have a need in our life, that's when we think about the Lord. சகலமும் பரிபூரணமாய் இருக்கிற போது நீ தேவனை தேடாமல் இருக்காதே. And when you have everything in your life, and when there's you're blessed with everything in your life,
do not forget the Lord. இல்லாவிட்டாலும் இருந்தாலும் தேவனை சேவிக்கிற கூட்டமாய் இருக்க வேண்டும். And you need to be like the people, even if you have things or even if you don't have things, you should still serve the Lord. மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும். And you need to serve the Lord with delightfulness. அப்போதான் அந்த சம்பூர்ண சகலமும் பரிபூரணமாய் இருக்கிறதை காத்துக்கொள்ள முடியும். And that's when you'd be able to protect the things which God has blessed you abundantly. பாருங்க, ஆபகுக் 3வது அதிகாரம் 17-18 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது. In the book of Nahum, ஆபகுக் Haggai, ஆகாய், sorry, the book of Haggai, 3வது அதிகாரம் 17-18 வசனம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன இல்லாம போகட்டும், ஆனா கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். Whatever I do have in our life or do not have in my life, I will still be delightful in the presence of the Lord, in the Lord at all the times. என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். And I will worship the Lord for his salvation. என்று நாம் சொல்ல நன்மைகள் நம்மை தேடி நிரப்பத்தக்கதாக ஆண்டவர் செய்வார். And as we praise the Lord about these things, God will bless us. ஏனென்றால் அவர் விருப்பம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு சுகத்தோடு பலத்தோடு உலகத்தாரை விட நாம் உயர்ந்திருக்க வேண்டும் என்றுதான் அவரின் விருப்பம். And it's his desire, it's his plan that we should be blessed. We should live with so much of blessing and riches in this world than the worldly people, and that's what the Lord desires in us. நமக்கு ஒரு டெஸ்ட் வரும்போது அதில் நாம் பாஸ் பண்ண வேண்டும். And when we are put in a test, we should come out of it in a victorious manner. அதுக்கு நாம் தேவ வசனங்களை ஆராய்ந்து படித்து அங்கு ஞாபக சக்தியோடு இருக்க வேண்டும். And for that, what we need to do is that we need to read the word of the Lord each and every day and remember those things at all the times. எக்ஸாம் வருகிறது என்றால் சில பேருக்கு நடுக்கம் வரும். In case if there is an examination that we have to face, sometimes we shiver and we tremble. அதை விரும்ப மாட்டார்கள். And sometimes we do not like to go to an examination. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு டெஸ்ட் வருகிறது. எக்ஸாமில் நாம் பாஸ் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And even in our Christian life, we also will have to be, or we have to go through some tests, and our Lord wants us to be passing those exams. அதை தேவ வசனத்தினாலும் தேவ மன மகிழ்ச்சியினாலும் நிறைந்திருந்து அதில் வெற்றி பெற வேண்டும். And we need to be filled with the delightness of the Lord and overcome and pass those tests which the Lord puts us through. பிலிப்பியர் 2வது அதிகாரம். Let's turn our Bibles to book of Philippians chapter 2 13வது வசனம். and the verse 13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். For it is God who works in you both to will and to work for his good pleasure. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மன விருப்பத்தை உண்டாக்குகிறார். சித்தத்தின்படி விருப்பத்தை செய்கையில் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். And it is the God who works in you so that to fulfill the pleasure
the things that you have desired. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் சிந்தியாத காரியத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துவார், அதை விரும்பத்தக்கதாக ஆசையை உண்டாக்குவார். And when you pray to the Lord, sometimes God will help you to remember the things which you might have forgotten, which is actually good to you, and He will help you to remember that, and He will also give you the heart to pray for that. அதற்காக நாங்கள் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்கிற பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். And for that, we need to be the people who first need to pray to the Lord, ஆண்டவரோடு பழக வேண்டும், and we need to get closer to the Lord, ஆண்டவரோடு பேச வேண்டும், and we need to speak to the Lord, ஆண்டவரின் சத்தம் உனக்கு தெளிவாய் கேட்கும், and then Lord's voice will be heard clearly to you, தேவனின் வார்த்தை உனக்கு காண்பிக்கப்படும், and Lord's words will be visible to you, and it will be shown to you, சொப்பனத்திலே ஆண்டவர் தோன்றுவார், and He will speak to you in the dreams and give you His vision. ஆண்டவரின் சத்தம் கேட்கத்தக்கதாக எந்த காரியத்திலும் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதை காண்பிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாயிருந்து பரிசுத்தமாயிருந்து தேவ வார்த்தையில் நிலை நிற்போம் என்றால் அந்த காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். And if we want to hear the word of the Lord and be led by His vision through the dreams and all of those things, firstly we need to pray to the Lord, and then we need to be delightful in the presence of the Lord, and then God will fulfill our needs and He will guide us. யோபு 10 சொல்லுகிறார், And the devotee Job is telling like this 22வது அதிகாரம், யோபு 22வது அதிகாரம், in Job 22, 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனம். in Job 22 verse 21, 22 and 23. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். Agree with the God and be at peace, thereby good will come to you. அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு And receive instruction from His mouth, அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். and lay up His words in your hearts. உங்கள் வார்த்தை அல்ல, தேவனின் வார்த்தையை உங்கள் இருதய பலகையில் வைத்துக் கொள்ள வேண்டும். It is not the words that you think or what you desire, but it is the words of the God that you need to preserve in your heart. தேவனின் வார்த்தை இருதயத்தில் இருந்தா மாத்திரமல்ல, அதற்கு நாம் கீழ்ப்படிந்து செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And it is not just preserving the word of the Lord in your heart, but also being obedient to it and doing accordingly to what it says. 23வது வசனத்தில் நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், And in verse 23 it says, if you return to the Almighty God, you திரும்ப will be, கட்டப்படுவீர், and you will be built up, அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். and if you remove injustice from your tents. தேவனிடத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும். And firstly we need to return to the Lord, அப்போ நாம் இழந்ததை அழிந்ததை மறுபடியும் தேவன் கட்டுவார். and then Lord will rebuild the things which we lost, which were destroyed when we were disobedient. He will rebuild all of those things. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், And our God looks at us, ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். and our God always looks at us, ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும். and we need to live our life to accordingly to God's will, ராகாலை போல அல்ல, ராகாலை போல அல்ல. not like Rachel. ஆதியாகமம் 31வது அதிகாரம், Let's turn our Bibles to Genesis chapter 31 34வது வசனம். and the verse 34. ராகால் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனாதியின் கீழ் வைத்து அதில் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. Now Rachel had taken the household goats and put them in the camel's saddle and sat on them,
And Laban felt all the tent but did not find them. அந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். And God is looking at these things. தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை ராகால் செய்கிறார். And here Rachel is doing a displeasureful thing to the Lord. அப்போ அவளின் கற்பம் அடைக்கப்படுகிறது. And then Lord is closing her womb. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் தீங்கு வருகிறதா இருக்கிறது. And when we do the things which the Lord does not like, then the evil will come to us. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை அவரின் விருப்பத்தை நாம் செய்ய வேண்டும். And we need to do the things which the Lord likes in our life. ஆண்டவர் வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And we need to learn the word of the Lord. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கவனிக்கிறார். And God is watching over you on each and everything that we do. நீங்கள் செய்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், நீங்கள் நடக்கிற காரியங்கள், என்னென்ன சிந்திக்கிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். God is watching you at all the times, whatever you think, whatever you speak, all your actions. God knows and looks at each and everything. ஆண்டவருக்கு செய்த ஆண்டவருக்கு செய்கிறோம் என்று செய்ய வேண்டும். And in case if you do something to the Lord, you have to do it for the Lord. இந்த சபைக்கு செய்தால் தேவனுக்கு செய்கிறோம் என்று செய்ய வேண்டும். And if you do something to the church, you have to know that you're doing it for the Lord. சின்ன காரியமாக இருந்தா என்ன, பெரிய காரியமாக இருந்தானே, தேவனுக்கு நாம் செய்கிறோம் என்று முழு இருதயத்தோடு அர்ப்பணித்து மன மகிழ்ச்சியா செய்யும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. And when you do a small thing or a big thing to the Lord in His church, and what happens is that the Lord sees that and He will bless you so that He will not leave you. ஆண்டவர் ஒவ்வொரு சிறு காரியங்களையும் பார்க்கிறார். God sees each and every small thing that you do to the Lord. ஆண்டவர் நிச்சயமாய் அதற்கு பலனை கொடுப்பார். And God will surely give a blessing for whatever you do. ஆண்டவர் அதை பார்க்கிறார். And God is looking at it. மனுஷன் பார்க்கிறானோ பார்க்கலையோ, பார்த்தாலும் என்ன பார்க்காட்டியன் அது பிரயோசனம் இல்லை. It doesn't matter whether the human beings around us looks at the things that we do to the Lord, or even if they don't, it doesn't matter. அந்த குடும்பம் இந்தியா போகும்போது When this family was going to India, அவர்கள் காரிலே போய் கொண்டிருக்கிறேன். and we were going along with them in the car, அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு அந்த தசம பாவத்தை நாங்கள் போனாலும் கொடுக்கிறோம் என்று. and this person told that we will be sending our first tithe to you even though we are not here. இது என்ன பெரிய பெரிய பிரச்சனையா இருக்குது, அங்க போனா அந்த சபைக்குத்தானே அந்த காரியங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். And I told them, because you're going to India and you go to a church there and you need to give your tithe to that place. ஆனா ஒரு ஆள் மனப்பாடு அல்ல, அவர்கள் 2 பேரும் ஒத்து சொன்னதை தேவன் காண்கின்றார். And what we see is that it's not just one person's thought which the Lord sees, but it is the thought which is same on both of them, and that's what the Lord sees. ஒரு ஆள் முடிவெடுத்தால் அது ஆபத்தாய் முடியும். In case if one person decides in one way, it might become a danger to us. அது குடும்பத்துல பிரச்சனை உண்டாகும். It might even cause a confusion in the family. ஆனால் குடும்பம் ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை செய்தால் தேவன் அங்கீகரித்து அதற்கு பலனை கொடுக்கிறார் என்று ஒரு சந்தேகமும் இல்லை. And if there are 2 people in the family, if they both agree with one heart and do the things to the Lord, then there will be no confusion at all, and it will only be a blessing to them. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். And God will surely bless them at that time. நான் அறிந்திருக்கிறேன், எனக்கென்று கொடுக்கவில்லை, அவர்கள் போனாலும் தேவ சபைக்கென்று ஒருமனப்பட்டு கொடுத்ததினால் அவர்கள் நிச்சயமாய் ஒரு காலத்தில் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். And I know very clearly it is not it's not the tithe that they are giving to me, but it is to the Lord, and for that reason God will surely bless them
be it whatever the situation that they have. இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. And I just remembered these words. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் And in the book of Acts, chapter 5, முதலாவது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். let's read from 1 to 3. அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவனுடைய மனைவியாகிய சப்பிரலாயும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். என்ன விற்றார்கள்? அவர்களின் சொந்த காணியை விற்றார்கள். Here it says Ananias and his wife Sapphira sold a small piece of property. தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். And with his wife knowledge, he kept back himself some of the proceeds and brought only a part of it and laid it at the feet of the apostles. அப்போஸ்தலர்கள் சொல்லவில்லை இப்படி செய்யுங்கள் என்று. Apostles never told that you have to do this. இந்த உங்களுடைய சொத்தை வித்து இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் இவர்களே செய்து ஆனால் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தார்கள். And here what we see is that apostles never told that you have to do this, but it is themselves who sold a small property and they cunningly kept a portion of it and gave the rest of it to the Lord. பாருங்க 3வது வசனத்துல. And in the verse 3, பேதுரு அவனை நோக்கி, and Peter said to Ananias, அனனியாவே நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தாய். பரிசுத்த ஆவியினால் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? and tells, why has Satan filled your heart to lie to the Holy Spirit and to keep back for yourself part of the proceeds of the land? பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். And the Holy Spirit is looking each and everything. ஒவ்வொரு அசைவு பேச்சுகள், ஒவ்வொரு நடக்கையில், ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிறார். The Holy Spirit is looking at each and every step that you make, everything that you do. ஆண்டவர் நிச்சயமாய் பார்க்கிறவர். நன்மை செய்து ஒருமனப்பட்டு தேவ பயத்தோடு செய்வோம் என்றால் அதற்கு பலனுண்டு. And when we do the things accordingly to what the Lord says, and when we do it with one heart as the Lord desires, then it will become a blessing to us. நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. And God will surely bless us with the good ஆண்டவருக்கு things. பயந்து ஆண்டவரின் சித்தத்தின்படி ஒருமனப்பட்டு நன்மை செய்யும் போது நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. When you tremble at the presence of the Lord and with one heart, when you give things to the Lord, God will surely bless you for the things that you did. இந்த காரியங்கள் சபைக்கு செய்கிற கூட்டுகிறது, பெருக்கிறது, இந்த ஸ்டூலை சேரை எடுத்து வைக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் நிச்சயமாய் பார்க்கிறார். And God is looking each and everything that you do in the church, be it a stool that you keep it in the place, or you even the smallest thing or the biggest thing that you do, God is watching over you for your every single move. அதற்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம் பலனுண்டு. And there is surely a blessing for everything that you do. தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறார். And God is watching each and everything. யாவரும் எழுந்த வண்ணம். I request everyone to rise up. வரும் காலத்தில் ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். And in the coming days, each and every one of us should do one thing to the Lord. சபை வளர வேண்டும் என்றால் சபை மக்கள் ஆயத்தப்பட வேண்டும். And if the church has to grow, then the people in the church should first be prepared. ஒரு ஆள் worship நடத்தணும். There should be one person to lead the worship. ஒரு ஆள் ஜெபிக்க வேண்டும். And there should be one person to pray. ஒரு ஆள் கொயாரில் நிற்க வேண்டும். And there should be one person who has to stand at the presence of the Lord. ஒரு ஆள் வீடியோவை மீடியா மினிஸ்ட்ரியை செய்ய வேண்டும். There should be one person who should handle the media ministry. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்க வேண்டும். There should be one person who has to play the instruments.
வேத வாக்கியங்களை தியானித்து போதிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். And there should be people to rise up for meditating and preaching the word of the God. பைபிள் ஸ்டடிகள் நடக்க வேண்டும். There should be Bible studies that has to happen. ஜெப கூட்டங்கள் நடக்க There should வேண்டும். be prayer meetings that has to happen. அப்போதான் சபை வளரும். And that's when the church will grow. சபை என்றால் ஒரு குடும்பமாய் இருக்கிறது. When we say a church, it is a family that has to grow. அதை செய்யும் போது ஒரு மனப்பாடு, ஒரு மன மகிழ்ச்சியோடு, முழு இருதயத்தோடு காரியங்களை செய்யும் போது சபைக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம். And when we do think like a family, when we do things in the church, it will not only help you, bless you, but it will also help the church and also the people in the church. எல்லாரும் ஒரு மனப்படுவோம். Let us all be with one heart. உங்கள் காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். And God knows your things. உங்கள் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுவார். And God knows and He will handle your things. கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் நிச்சயமா இரட்டிப்பாய் கிடைக்கும். And the things that you do to the Lord, even a small thing, you will surely get it back in the double manner. இது அனுபவப்பட்டு பேசு. And I am telling this with experience. தேவனின் வார்த்தை உண்மையுள்ளதென்று நான் இப்போ சாட்சியாய் சொல்லுகிறேன். And I am telling it as a witness that there is always truth in the God's word. சாட்சி சொல்லும்போது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். And when we tell a testimony, it has to glorify the Lord. சபை ஜனங்கள் ஜெபித்தார்கள், சபை கூட்டமாய் கூடி ஜெபித்தார்கள். அப்பொழுது தேவன் கிரியை செய்தார் என்று தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாய் சொல்ல வேண்டும். And the testimonies that the people should tell, or we should tell, is that when the people in the church, when they gathered together and when they prayed for things and there were miracles that happened, those are the testimonies that we should tell. பாஸ்டர் மாத்திரமல்ல, சபை ஜனங்கள். It is not just the pastor who does it, but it is the people, everyone in the church that prays and does these things. உபவாச கூட்டத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்கிறார். And God is hearing our prayer when we pray in the fasting prayer, and He is answering them, and He is doing a miracle as we pray with one heart. இந்த சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு. And we have our fasting prayer in the following Saturday. அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு வாங்க. I request everyone to be prepared and come to it. தேவன் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். And God will meet or fulfill the desires that you have. சபையிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். And God will bring a revival in the church. இப்போ என்ன செய்ய போறோம்? And what are we going to do now? உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் You're going to tell whatever the needs that you have in your life. இந்த மனசுல கொண்டு வாருங்க. You have to bring it or pile it up in your heart. ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கிற இடத்துல கொண்டு வாருங்க. You have to bring it up and pile it up in the presence of the Lord. என்ன தேவையா இருந்தானே, சர்வ காரியத்துல தேவை இருக்கலாம், பண காரியத்துல தேவை இருக்கலாம், குடும்ப காரியத்துல தேவை இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் காரியத்துல தேவை இருக்கலாம், பிள்ளைகளின் காரியத்துல தேவை இருக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் கொண்டு வாருங்க. Be it whatever the need in your life, be it your health, be it your financial struggle, be it your confusion in the family, or whatever it is, let us all bring it to the presence of the Lord. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. And there is nothing impossible with the Lord. தேவனிடத்தில் தான் அந்த காரியத்தை இறக்கி வைக்க வேண்டும். And only in the presence of the Lord we should cause all of these things. அந்த காரியத்தை நீங்கள் இறக்கி வைத்தால் அந்த காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். And when you present these things to the Lord, then Lord will surely bring a change in those. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let us all look at the Lord. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. தேவாதி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்.
வல்லமை இறங்கி வருவதாக. தேவ சித்தம் நிரப்பதாக. தேவ மகிமை வெளிப்படுவதாக. தேவ ஆவியானவர் செய்யத்தக்கதாக. தேவ ஆவியானவர் பலப்படுத்தத்தக்கதாக. தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக. ஆண்டவரே, சித்தத்தின் வல்லமை இப்பொழுதே கடந்து வரத்தக்கதாக. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக. ஆண்டவரே, ஒரு மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிடும்படியாக. சரீர மாற்றங்கள், சிந்தையில் ஒரு மாற்றங்கள், ஆசீர்வாதங்களில் ஒரு மாற்றம் இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தேவ ஆவியானவர் கிரியை செய்வீராக. எல்லா தேவைகளை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் எல்லா காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். எல்லா காரியம், சிறிய காரியமாய் இருந்தா என்ன, பெரிய காரியமாய், மழை போன்ற காரியமாய் இருந்தா என்ன, ஆண்டவருக்கு அது லேசான காரியமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தோடு இந்த காரியத்தை நீங்கள் கேட்கும் போது, மன மகிழ்ச்சியோடு கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியால் இந்த காரியத்தை கேட்கும் போது கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக, பெரிய எழுப்புதல் வரத்தக்கதாக, ஒரு மாற்றம் உண்டாகத்தக்கதாக. ஆண்டவரே, சமாதானத்தை குழப்புகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, வறுமைகளை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிந்தைகளை சோர்வுபடுத்துகிற ஆளுகள், சரீரத்தை சோர்வுபடுத்துகிற கிரிகைகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பத்தை பாதுகாருங்க ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாருங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் கூட இருக்கணும், நீங்க தான் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னென்ன காரியங்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே ஆண்டவர் நீங்க இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஓ thank you Holy Spirit of the mighty God. சர்ரங்களை கர்த்தர் தொடட்டும், சர்ரங்களை கர்த்தர் தொடட்டும். ஆண்டவரே, நீங்க உருவாக்குற தேவனாய் இருக்கிறபடியினால் எல்லா பீச்சுகளும், எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒழுங்காய் அந்த காரியத்தை உருவாக்கினவர், ஒழுங்குபடுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காற்றுகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுவதாக, சிந்தைகள் எல்லா அவயவங்களும் ஒழுங்குபடுத்தப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அலட்சிகள் வெளியேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் மேலே தேவ வல்லமை இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் தேவ வல்லமையும் தேவ பலமும் தேவ கிருபையும் பெருகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாருங்க. எந்த வியாதிகளும் எந்த அலட்சிகளும் பிள்ளைகளை தொடக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். வலு கொளுத்த கன்றுகளை போல ஆண்டவரை காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்து அவர்களை வளர கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் உதவி செய்ய வேண்டும், நீங்க தான் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பலப்படுத்துங்க ராஜா. விக்டர் பிரதருக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவருக்கு ஒரு காரியம் வந்திருக்கிறது, அந்த காரியம் நேர்மையாய் நேர்த்தியாய் நடக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் கர்த்தர் இடைப்பட வேண்டும். ஏற்ற துணைவியார் கிடைக்கத்தக்கதாக அந்த காரியத்தில் ஆண்டவர் இவ்வளவு நடத்தினவர் அதை கம்ப்ளீட்டாய் நடத்தத்தக்கதாக, அதை தடைப்படாதபடி தேவன் சித்தம் அவரின் வாழ்க்கையில் நடக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிப்போம். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் விக்டர் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம் சித்தம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை காணட்டும், அதிசயத்தை காணட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மன விருப்பத்தை தந்தருளுகிற தேவனாய் இருக்கத்தக்கதாக மாற்றுகிறவராய் இருக்கிறீங்க. அந்த தேவைகளை எல்லாம் சீக்கிரத்திலே வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அந்த நல்ல பிதாவே, ஆமென். சாம் ஃபாதருக்காக ஜெபிப்போம். எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவரை தேற்ற வேண்டும், தேற வேண்டும் என்று
நாங்கள் ஜெபிப்போம். முப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சாம் தகப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த தகப்பனாரை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும், சுகப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பங்கள், இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நினைத்து பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போது தேவன் அவர்களின் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவரா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களின் வாழ்க்கையிலே கர்த்தாவே நீங்க ஒரு முன்னேற்றத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தை, பலத்தை, மன மகிழ்ச்சியை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் சித்தம் நடக்கத்தக்கதாக, தேவனின் நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே பெரியவர், நீரே வல்லவர், நீரே மாறாத தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொரு காரியத்திலும் படிப்படியாய் கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்க கூட இருந்தீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களால் எங்களை உருவாக்குங்க, வழி நடத்துங்க. எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக இந்த நாளில் பேசப்பட்ட வசனங்களை ஆண்டவரே நினைவு கூறுகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். போக்குவரத்தில் ஒவ்வொருவரையும் பாதுகாருங்க, வழி நடத்துங்க. தேவ சித்தம் நிறைவேறட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும், தேவனின் நாமம் ஒன்றே உயர்த்தப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர்கள் ஒரு சாட்சியாய் இந்த இடத்திலே நின்று சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும்